உனக்கு தெரியுமா, ஹல்க் பிளான்ஸ்கியை ஒரு சாதாரண கிக் அடிக்கும் போது அந்த தாக்கத்தால பிளான்ஸ்கி மிகவும் தூரம் போய் விழுகிறான். ஆனால் இங்கு அந்த கிக் ரொம்ப சக்தி வாய்ந்ததாக இருந்தது. அதனால பிளான்ஸ்கியின் முழு உடலும் மோசமாக உடைந்து போய் விடுகிறது. அந்த நேரத்துல பிளான்ஸ்கி ஒரு சூப்பர் சோல்ஜர் இருந்தாலும் அவன் உடல் ஹல்க் கொடுக்கும் ஒரு தாக்கத்தையும் தாங்க முடியவில்லை. ஆனால் கேப்டன் அமெரிக்கா 4 ரெட் ஹல்க் இதைவிட சக்தி வாய்ந்த பஞ்ச்களால் ஃபால்கனுக்கு தாக்குதல் நடத்தும் போது இவ்வளவு சக்தி வாய்ந்த தாக்குதல்களுக்கு பிறகும் ஃபால்கனின் உடலில் சிறிதும் சேதம் ஏற்படவில்லை. அந்த நேரத்தில் ஃபால்கன் ஒரு சாதாரண மனிதன்தான். ஆனால் இருந்தாலும் ரெட் ஹல்க் இவ்வளவு சக்தி வாய்ந்த தாக்குதல்களை கொடுத்த பிறகும் ஃபால்கனுக்கு எதுவும் நடக்கவில்லை என்பது ஒரு தவறு. இந்த காட்சியில் தோர் தனது ஹாமரால் தாக்கி அந்த மான்ஸ்டரை அழிக்கும் போது அந்த மான்ஸ்டர் பல கற்கள் துண்டுகளாக சிதறி விடுகிறது. ஆனால் ஜூஸ் தனது லைட்னிங் போல்டால் கோர்க் மீது தாக்குதல் நடத்தும் போது கோர்க் கூட அதே கல் மான்ஸ்டரை போல பல கற்கள் துண்டுகளாக சிதறி விடுகிறான். இதிலிருந்து அந்த மான்ஸ்டர் மற்றும் கோர்க் இருவரும் ஒரே கிரகத்திலிருந்து வந்தவர்கள் என்பதை நமக்கு தெரிந்து வருகிறது.